ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் கம்பெனியோட ரெவென்யூ பல நாடுகளோட ஜிடிபியை விடவே அதிகமா இருக்கு. ஆனா இது உண்மை கிடையாதுன்னு செபி ரீசெண்ட் இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சிருக்கதா சொல்றாங்க. இந்த ஒரு மோசடியை நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைக்கலாம். இந்த கம்பெனில தான் நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, நம்ம எல்லாரும் மலை மாதிரி நம்பி இருக்கிற எல்ஐசி 10.8% ஆஃப் அந்த கம்பெனியோட ஷேரை எல்ஐசி வாங்கி இருக்காங்க. எல்ஐசியில் பாலிசி ஹோல்டரா இருக்கிறவங்களுக்கு, சேமிப்பு ஏதாவது போட்டு வச்சிருக்கிறவங்களுக்கு, இந்த பசங்க பிள்ளைங்க படிப்புக்கு ஏதாவது பணத்தை போட்டு வச்சிருக்கிறவங்களுக்கு, சில யூலிப் பிளான்ல ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு மோசடி அங்க பாதிக்குமா? இந்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோட கதை என்ன? எந்த அளவுக்கான எவ்வளவு லட்சம் கோடிக்கான அந்த ஒரு ரிப்போர்ட் தவறா காமிச்சிருக்காங்க. இது மூலமா செபி என்ன சொல்ல வராங்க? குறிப்பிட்டு எல்ஐசியில் யாரெல்லாம் பணத்தை போட்டு வச்சிருக்கீங்க, பாலிசி ஹோல்டரா இருக்கீங்களோ அவங்களுக்கு எந்த மாதிரியான விளைவுகள் இதனால ஏற்பட போகுது அப்படிங்கிற எல்லா எதிர்பார்ப்புக்குமான கேள்விக்கு பதில் இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்து இந்த எல்லா விவரத்தையும் முழுசா தெரிஞ்சுக்கோங்க. வெல்கம் டு பாஸ்வாலா டெய்லி தமிழ். நான் உங்க மேகலா கண்ணன். 1980களில் ராஜேஷ் மேத்தா அண்ட் பிரசாந்த் மேத்தான்னு ரெண்டு பேரு பெங்களூர்ல ஒரு ஸ்மால் ஜுவல்லரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ இவங்களோட வேலை என்னன்னா, தங்கத்தை அந்த சுரங்கத்திலிருந்து எடுத்துட்டு வர்றவங்க இந்த ரா கோல்டை இவங்க ரீஃபைன் பண்ணி கொடுக்கறது தான் இவங்களோட வேலை. இங்க ஒரு சின்ன கான்செப்ட் நான் சொல்றேன், அதை ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு 1 கோடி ரூபாய்க்கான தங்கத்தை, 1 கோடி ரூபாய் மதிப்புள்ள தங்கத்தை இந்த ரீஃபைனரி இதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இவங்களுக்கு அந்த 1 கோடி ரூபாய் காஸ்ட் ஆகாது. இவங்களோட காஸ்ட் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா ஒரு 50,000 இருக்கும். 1 கோடி ரூபாய் தங்கத்தை ரீஃபைன் பண்றதுக்கு ஒரு 50,000 ரூபாய் ப்ரொபோர்ஷனேட்ல தான் இவங்க சம்பாதிக்க முடியும். ஸோ இவங்களோட வேலை அந்த 50,000 ரூபாய்க்கான வேலை அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் இந்த கோல்டு ரீஃபைனிங் அப்படின்னு சொல்றது. ஸோ இந்த மாதிரியான ஒரு வேலையும் ஜுவல்லரி மேக் பண்ற ஒரு வேலையும் தான் இவங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. 1980களில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் அந்த ஒரு வளர்ச்சியை பார்த்துட்டு வந்திருக்காங்க. எந்த அளவுக்கான வளர்ச்சி அப்படின்னா, சுவிட்சர்லாந்துல இருக்கக்கூடிய வால்கம்பி அப்படிங்கிற அந்த ஒரு கோல்டு ரீஃபைன் பண்ணக்கூடிய அந்த இதையே இவங்க அக்வயர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதா இன்னொரு மேஜரான ஹைலைட்டும் கூட. ஏன்னா அங்கதான் உலக அளவுல 35% தங்கத்தை அங்க ரீஃபைன் பண்ணுவாங்க. சோ அதையெல்லாம் நம்ம பார்க்கிறப்போ இந்த ஒரு கம்பெனி, இந்த ஒரு ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் ஆனது ரொம்ப அருமையா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற நினைப்பு மக்கள் மனசுல வருது. இவங்க ஐபிஓ குள்ளேயும் போறாங்க, லிஸ்ட் ஆகுறாங்க, நிறைய பேர் இவங்களோட ஸ்டாக்கையும் வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் தான் நம்ம லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எல்ஐசி. அவங்க 1 ஷேர் 2 ஷேர் வாங்க கிடையாது. அவங்களோட 10.8% ஆஃப் ராஜேஷ் எக்ஸ்போர்ட் ஷேர்ஸ் நம்ம எல்ஐசி வாங்கி இருக்காங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்ப கதை எப்படி போகுது அப்படிங்கறத உங்களுக்கு நான் டீடைல்டா சொல்றேன். இப்ப ரீசெண்டா ஒன் ஆஃப் த ஷேர் ஹோல்டர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவங்களோட ரெவென்யூக்கும் இவங்களோட ப்ராஃபிட்டுக்கும் பெரிய அளவுல ப்ரொபோர்ஷனேட்டா இல்லையா அப்படிங்கறத கண்காணிச்சிருக்காங்க. யாரோட ரெவென்யூ? ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோட ரெவென்யூவையும் அவங்களுக்கு அந்த லாபத்தையும் பார்த்தா ப்ரொபோர்ஷனேட்டா இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருக்காங்க. எப்படி அவங்களோட ரெவென்யூ இருக்கு அப்படிங்கறத நான் சொல்றேன், கேளுங்க. எப்படி இருக்குன்னா, பல நாடுகளோட ஜிடிபி இருக்கு பாத்தீங்களா, பல லட்சம் கோடின்னு. அந்த அளவுக்கு இந்த ஒரே ஒரு கம்பெனி வருஷம் ரெவென்யூவை ஏர்ன் பண்றதா சொல்றாங்க. எவ்வளவுன்னு சொல்றேன் கேளுங்க. 2.58 lakh crore, அதாவது 2.5 லட்சம் கோடி. FY21ல ஃபைனான்ஷியல் 2021ல 2.5 லட்சம் கோடி ரெவென்யூ மேக் பண்ணதா சொல்லி செபி நம்மளுக்கு சொல்றாங்க. ஃபைனான்ஷியல் 2023ல 3.5 லட்சம் கோடி கிட்ட. அதே ஃபைனான்ஷியல் 2025ல 4.2 லட்சம் கோடி. ஸோ இவ்வளவு லட்சம் கோடி ரெவென்யூ பண்றதா அவங்களும் அவங்களோட ரிப்போர்ட்ஸ்ல காமிச்சிருக்காங்க. ஆனா இவங்களோட லாபம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 95 கோடி. 4.5 லட்சம் கோடி எங்க, 95 கோடி எங்க? இந்த ஒரு ப்ராஃபிட் மார்ஜின் சாட்டிஸ்ஃபைங்கா இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ இருக்குன்னு சொல்லிதான் கிளைம்ஸ் வந்ததுக்கு அப்புறம் செபி அதை இன்வெஸ்டிகேஷன் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த இடத்துல செபி ஒரு 100 பக்கம் கொண்ட ஒரு ஆர்டரை ஜூன் 3ஆம் தேதி இந்த கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷனுக்கான ஆர்டர் பாஸ் பண்றாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுலதான் அவங்களோட இன்வெஸ்டிகேஷன்ல என்ன அவங்களுக்கு தெரிய வந்திருக்குங்கிறத அவங்க ரிவீல் பண்றாங்க. என்ன தெரிய வந்திருக்குன்னா, இப்போ நான் முதலே சொன்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, 1 கோடி ரூபாய்க்கான அந்த மதிப்புள்ள தங்கத்தை வாங்கி இவங்க ரீஃபைன் பண்ணி 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கான அந்த ஒரு மார்ஜின் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா
₹1,00,00,000 தங்கத்தை நாங்க ரீஃபை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த கணக்குல குறிப்பிடுறப்போ ஓகே இவங்களோட ரெவென்யூ 1 crore அப்படிங்கிற அந்த ஒரு கணக்கை தப்பான முறையில எரரா வெளியிட்டு இத்தனை வருஷமா அந்த ஒரு ரெவென்யூவை தான் ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் காமிச்சிருக்கிறதா அலிகேஷன்ஸை செபி எடுத்து வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் அதுக்கு பின்னாடி நடந்த ஒரு உண்மை. இப்போ என்ன ஆகும், ஷேர் வாங்குறோம் அப்படின்னா இப்போ நம்ம ஒரு காமன் பீப்புள் ஆகட்டும் இல்லை எல்ஐசி மாதிரியான மிகப்பெரிய கார்பரேஷன்ஸ் ஆகட்டும், இன்ஃபேக்ட் எல்ஐசி இஸ் அ கவர்மெண்ட் ஓன்டு கார்பரேஷன்றதுனால எல்லாத்துக்குமே அந்த ஒரு இது ஓகே இது நல்ல கோல்டு ரிலேட்டட் பிசினஸா இருக்கிறதாலையும் அதே மாதிரி இது ஒரு நல்ல பெரிய ரெவென்யூ லட்சம் கோடியில இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதாலையும் ஸோ இது ஒரு நல்ல பெரிய ஃபர்ம்னு சொல்லி எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கவும் இது கொஞ்சம் ப்ரொபோர்ஷனேட்டா இல்லைன்னு ஒருத்தர் 2-3 பேர் அதை கிளைம் பண்ணி இது பண்றப்போ இந்த ஒரு உண்மை நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. அதுவும் குறிப்பிட்டு இதுல ஒரு மேஜர் ஹைலைட்டிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க சுவிட்சர்லாந்துல ஓன் பண்ணிருக்கக்கூடிய அந்த வால் கம்பி கோல்டு ரீஃபைனர். ஸோ இதை எல்லாத்தையுமே வச்சு பார்த்து நிறைய பேர் இந்த ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணி இப்போ உண்மை வெளியில வந்ததுக்கு அப்புறம் வருத்தப்படுறாங்க. ஸோ ஓவரால் என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் 15.5 லட்சம் கோடி ரூபாய்க்கான ரெவென்யூ இருந்ததாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அது என்னைக்குமே இருக்கல, இட் நெவர் எக்ஸிஸ்டட் அப்படிங்கிற கணக்கு தெளிவா வெளியிட்டிருக்காங்க. ஸோ 15 லட்சம் கோடிக்கான பணத்தை ஏமாத்திட்டாங்களா அப்படின்னா கிடையாது. இது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஒரு விஷயம். 15 லட்சம் கோடி ரூபாய் நாங்க சம்பாதிக்கிறதா அதை ஆர்டிகுலேட் பண்றது அந்த ஒரு விஷயத்த ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணியிருக்கிறதா செபி அலிகேஷன்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ இது எப்போ ரொம்ப ஹீட்டட் அப் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க இன்வெஸ்டிகேஷன்ல இறங்குறதுக்கு ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் தூண்டி இருக்காங்க அப்படின்னா இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறதுக்கு ஆடிட்டர்ஸ் இவங்க நிறைய பேர் உள்ள போறப்போ இந்த மாதிரி எதுக்காக எங்க ரிப்போர்ட் கேட்குறீங்க நாங்க காட்ட மாட்டோம்னு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க, சிசிடிவி ஃபுட்டேஜ் காட்ட மாட்டோம்னு ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரெஃப்யூசல்ஸ்க்கு அப்புறம் இதை நம்ம இன்னும் டீப்பா இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆகணுமே, இதுல ஏதாவது ஒரு சின்ன இது நடக்கிறதா தெரியுது அப்படிங்கிற ஒரு இது ஃபீல் செபிக்கு வந்திருக்கிறதால அந்த ஒரு இன்வெஸ்டிகேஷனை இன்னும் ஸ்ட்ராங்கா கொண்டு போறப்போ இந்த ஒரு மேட்டர் வெளியில வந்திருக்கிறதா செபி அலிகேஷன்ஸ் எடுத்து வைக்கிறாங்க. ஸோ கமிங் டு த மெயின் பிக்சர், எல்ஐசி இங்க என்ன பண்றாங்க, எல்ஐசியில இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறவங்களாகட்டும் பாலிசி ஹோல்டரா இருக்கிறவங்களுக்காகட்டும் என்ன இம்பாக்ட் இது மூலியமா ஏற்பட போகுது அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்ஐசி அப்படின்னா என்ன, லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா 1956லயே ஒரு 200க்கும் மேற்பட்ட பிரைவேட் இன்சூரன்ஸ் கம்பெனி எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி இந்திய அரசாங்கம் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கான நம்பிக்கை நம்ம தான் கொடுக்கணும், ஒரு மிகப்பெரிய பப்ளிக் செக்டர்ல ஒரு இன்சூரன்ஸ் தான் நம்ம உருவாகணும்னு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய லார்ஜஸ்ட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன் அப்படின்னா அது எல்ஐசி தான். நம்ம இந்தியர்கள் முக்காவாசி பேரு பொதுமக்களாகினவங்க அந்த ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி ஸ்டேட்டஸுக்கு தகுந்தாப்புல எல்லாருமே நம்மள நிறைய பேர் நம்ம தாத்தா அப்பான்னு எல்ஐசியில கண்டிப்பா ஒரு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருந்திருப்பாங்க. ஸோ இப்படி ஒரு என்டையர் ஜனத்தொகையை கொண்டு அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய இன்சூரன்ஸை கிளைம் பண்ணி அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய இன்சூரன்ஸ் கார்பரேஷன் உருவாக்கக்கூடிய எல்ஐசி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோட 10.8% ஷேர்ஸை இவங்க தான் ஓன் பண்றாங்க. இந்த 10.8% ஷேர்ஸ் அப்படின்னு பாக்குறப்போ அது எத்தனை கோடி அப்படிங்கறது எக்ஸாக்டா நம்மளால கால்குலேட் பண்ண முடியலனாலும் கூட என்ன தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த பணம் கண்டிப்பா நம்ம இந்தியர்களோட நம்ம யாரெல்லாம் அந்த பாலிசியை வாங்கியிருக்கோமோ யாரெல்லாம் பிரீமியம் கட்டிக்கிட்டு இருக்கிறோமோ யாரெல்லாம் அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த பணமும் தான். சோ அதை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சோ இப்போ உங்க எல்லாத்துக்கும் ஒரு டவுட் வரலாம், இப்போ நான் ஒரு பாலிசி ஹோல்டர், இப்போ இந்த மாதிரியான ஒரு ஸ்கேண்டல் நடந்திருக்குது, இதுக்கப்புறம் அவங்களோட ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆக போகுது, ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸோட கம்ப்ளீட் இது டவுன் ஆக போகுது, இப்போ கண்டிப்பா லாஸ்ல போகும், எல்ஐசிக்கும் அந்த ஒரு இதுல இருந்து மிகப்பெரிய ஒரு அடி விழும். இப்போ நான் ஒரு பாலிசி ஹோல்டரா எங்க ஃபேமிலி கிளைம் பண்றப்போ இந்த பணம் கிடைக்குமா கிடைக்காது அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. கரெக்டா? இங்க நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு கிளாரிஃபை பண்றேன், தெளிவா கேளுங்க. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, ஒரு பாலிசி ஹோல்டருக்கு ப்ராமிஸ் பண்றது அந்த பர்டிகுலர் இன்சூரன்ஸ் கம்பெனி. கரெக்டா? அவங்க ப்ராமிஸ் படி கண்டிப்பா எந்த விதமான கிளைமா இருந்தாலும் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய லாஸையும் தாண்டி உங்களுக்கான ப்ராமிஸை காப்பாற்ற வேண்டியது அந்த கம்பெனியோட கட்டாயம். சோ அந்த விதத்துல உங்களுக்கு கண்டிப்பா எந்த விதமான கிளைமுக்கான பாதிப்பும் வராது அப்படிங்கிறது தான் இது வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அதுக்கு அடுத்ததா இந்த யூலிப் பிளான் எல்லாம் வச்சிருப்பீங்க சில பேர், இன்சூரன்ஸ் பிளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற பிளான் இருக்கும் இல்லையா, இன்சூரன்ஸ் கூடவே இருக்கும், அதே மாதிரி உங்க பணத்துல ஒரு சதவீதத்தை எடுத்து அவங்க இன்வெஸ்டும் பண்ணி அதுக்கான ரிட்டர்ன்ஸையும் கொடுக்குற மாதிரியான ஒரு ஆப்ஷன் தான். இப்போ இந்த யூலிப் பிளான்னா அப்ப நம்ம பணத்தை எடுத்து அவங்க இன்வெஸ்ட் பண்றது தானே, அப்போ அவங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஒரு கம்பெனி இப்படி ஆனதால எனக்கு ரிட்டர்ன்ஸ் கம்மியாகும்னா
இன்டைரக்டா சம்வேர் அரவுண்ட் அந்த ஒரு பாதிப்பு உங்களுக்கு விழ வாய்ப்பு இருக்கு, உங்க ரிட்டர்ன்ஸுக்கு அது விழ வாய்ப்பு இருக்கு. அண்ட் இது எல்லாத்தோட முக்கியமா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எல்ஐசி அவங்க கிட்ட இருக்கிற அந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ரூபாய் இருக்கு அப்படின்னா எல்லா 100 ரூபாயும் கொண்டு போய் அவங்க ராஜேஷ் எக்ஸ்போர்ட் கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண கிடையாது. இட் இஸ் ஒன் ஆஃப் தேர் டைவர்சிபிகேஷன். இப்ப 100 ரூபாயில ஒரு 5 ரூபா 10 ரூபா நம்ம வேற எங்கேயாவது போடுவோம், அதுக்கப்புறம் மீதி பணத்தை வேற எங்கேயாவது போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு போர்ஷனை தான் இவங்க ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை நம்ம நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணுமா இருக்கு. ஸோ மற்றது எல்லாமே வந்து ஆஸ் யூஷுவல் அவங்க எங்க இது பண்ணணுமோ அங்கே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு இன்னொரு பாயிண்ட். அண்ட் மோர் ஓவர் இவ்வளவு பெரிய ஸ்கேண்டலை ஏன் இத்தனை வருஷமா யாருமே கண்டுபிடிக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியும் உங்களுக்கு வந்திருக்கும். இப்போ நான் சொல்றேன், இந்த ஒரு சுவிட்சர்லாண்டில் அவங்க அக்வயர் பண்ணியிருக்கக்கூடிய வால் கம்பி ஆகட்டும், அப்படி இல்லைனா அந்த கோல்டு பிஸ்னஸ் அப்படிங்கிற அந்த அட்ராக்ஷன் பாயிண்ட் ஆகட்டும், ரெவென்யூல சார்ட்ல ரெவென்யூ நம்ம பார்க்குறப்போ ஓகே இதுதான் இப்போ இவங்களோட ரெவென்யூ, ஆப்வியஸ்லி கோல்டு அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு இதாகட்டும், பேக்ரவுண்ட்ல அவங்க ஆர்டிகுலேட் பண்ணியிருக்கக்கூடியதா செபி சொல்ற அந்த ஒரு விஷயம் ஆகட்டும், இது எல்லாமே யாரையும் பின்னாடி இன்னொரு தடவை போய் வெரிஃபை பண்றதுக்கு அந்த அளவுக்கான கொஸ்டினை உருவாக்கல அன்டில் இந்த ப்ராஃபிட்டுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு தெரிய வர்ற வரைக்கும், அதை அவங்க வந்து கவனிக்கிற வரைக்கும். ஸோ எந்த ஒரு ஷேராக இருந்தாலும் எந்த ஒரு ஸ்டாக்காக இருந்தாலும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த ஒரு எக்ஸாம்பிள் மூலியமா நம்மளுக்கு தெரிய வந்திருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் எல்ஐசியில் யாரெல்லாம் பாலிசி ஹோல்டராக இருக்கீங்களோ பயப்படாதீங்க, இது எந்த விதமான பயமும் கிடையாது. இது ஒரு விதமான அப் அண்ட் டவுன் அப்படிங்கிறதுல இது இப்போ டவுனில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ இது எல்லாமே சரியாகி உங்களுக்கான எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத மாதிரி எல்ஐசி பார்த்துக்கும் அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருப்பாங்க. சோ பயப்படாதீங்க. இந்த ஒரு ஸ்கேண்டலை பத்தின ஒரு விவரத்தை இன்னைக்கு நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. சோ இதுல இருக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு ஷேர் எந்த ஒரு ஸ்டாக் வாங்குறதா இருந்தாலும் பார்த்து வாங்கணும். அட் தி சேம் டைம் செபி என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் அப்பப்போ கொஞ்சம் அப்டேட்டடா வச்சுக்கோங்க. அண்ட் பாலிசி ஹோல்டர்ஸ்க்கு என்ன மாதிரியான ஒரு வாய்ப்புகள், என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்களும் என்ன ஒரு டவுட்ஸ் இருந்தாலும் காமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான பகுதியில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்டர் மேகலா சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.